ஆதிக்க சாதி சங்கங்களில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஊடுருவி சாதி வெறி பிரச்சனையை மிக தீவிரமாக ஊக்குவித்து சாதி வெறியை தூண்டிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆணவ படுகொலை என்பது ஒரு தொடர்கதையாக அன்றாடம் நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு போல இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் அதற்கு பின்புலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரானது, பார்ப்பனிய பண்பாட்டுக்கு எதிரானது. காதல் என்பது தமிழ் மரபு, மறுமணம் என்பது தமிழ் மரபு, சாதி மறுப்பது என்பது தமிழ் மரபு என்கின்றதை முன்னிறுத்துகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஆணவ படுகொலை தடுப்பு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும், ஆணவ படுகொலை செய்பவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். அது மட்டும் இல்லாமல் சாதி மதமற்றவர்கள் என்ற சான்றிதழ் பெற்றவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், டாஸ்மார்க்கை மூட வேண்டும், போதை கஞ்சா போன்ற போதைகளை தடை செய்யப்பட வேண்டும், ஆபாச திரைப்படங்கள், ஆபாச இணையதளங்கள், நாடகங்கள், ரியாலிட்டி ஷோக்கள் போன்றவர்களை தடை செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு மண்டலமாக மதுரையை அறிவிக்க வேண்டும். இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கின்ற கார்ப்பரேட் திட்டங்களை கைவிட வேண்டும். மார்வாடி கும்பலை தமிழகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கின்ற 50 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா நடைபெற இருக்கிறது. இந்த பண்பாட்டு பெருவிழாவிற்கு ஜனநாயக சக்திகள்